கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றும் தீராத வியாதிகளை மாற்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே பாருங்கள், தீராத வியாதிகளை மாற்றுவதற்கு ஏதுவான ஒரு அற்புதமான சத்தியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து அதை விசுவாசித்து அதை கடைபிடிக்கும் பொழுது, அதை நடைமுறை வாழ்க்கையிலே கடைபிடித்து அதை அபியாசப்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே உள்ள தீராத வியாதிகள் மாறும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய வியாதிகளை குணமாக்குவதே நம்முடைய ஆண்டவருடைய திட்டம் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் பாவங்களை எப்படி மன்னிப்பதற்கு அல்லது உங்களை எல்லா பாவங்களிலும் இருந்து உங்களை விடுவிப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் மரித்தார் என்று நம்புகிறீர்களோ, அதுபோலவே நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. நிச்சயமாய் அவர் என்னுடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, பாவங்களினால் வருகிற சாபங்கள், பாவ சாபங்களினால் வருகிற எல்லா வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு விடுதலையை தருவதற்காக இந்த இரட்சகர் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவர் அற்புதமான இரட்சகர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற நீங்கள் நிச்சயமாய் சுகமடைவீர்கள். எப்படி நம்முடைய கர்த்தருடைய இரத்தம் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் நம்முடைய பாவங்களை, சாபங்களை, மீறுதல்களை எல்லாவற்றையும், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் அதற்காக அவர் அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே அவர் சம்பாதித்த, அவர் சிந்திய அந்த இரத்தத்தின் மூலமாக எப்படி உங்களுக்கு ரட்சிப்பும், பாவ மன்னிப்பும், ரட்சிப்பும் வருகிறதோ, அதுபோலவே அவருடைய தழும்புகளினால், அவர் பட்ட அடிகளின் காரியத்தினால் உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. இனி நீங்கள் நோவிலும், துன்பத்திலும், பலியிலும், வேதனையிலும், வியாதியிலும் இருப்பதற்கு அவசியமில்லை. நீங்கள் நிச்சயமாய் உங்கள் பாடுகளை, துக்கங்களை, ரோகங்களை, நோய்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று வாசிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை அவர் செய்த அற்புதமான காரியம் இருக்கிறது. இவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய வியாதிகளை குணமாக்குகிற கர்த்தர். நன்றாக கவனியுங்கள். முதலாவது உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதே, உங்களை பாவங்களை மன்னித்து பரிசுத்த ஜாதியாய் மாற்றி, பரிசுத்தவான்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் மாற்றி, அவருடைய பிள்ளைகளாய் உங்களை அவர் எடுத்துக் கொள்வதே அவருடைய நோக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுதே, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே அவருடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார். இப்பொழுது உங்களுக்கு எந்த பாவமும் இல்லை, எந்த சாபமும் உங்கள் மீது வேலை செய்வதற்கு அதற்கு அதிகாரம் இல்லை. அதுபோலவே வியாதியை, துன்பத்தை, வருத்தத்தை உங்கள் மீது கொண்டு போடுவதற்கு உங்களை ஜான் 10:10 யோவான் 10:10 உங்களை கொல்லவும், அழிக்கவும், திருடவும் வருகிற பொல்லாத சத்துருவுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே இந்த அற்புத ஆண்டவர் வரும் பொழுது அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும், உங்கள் வியாதிகளிலே, துன்பங்களில், வருத்தங்களிலேயும், உங்கள் நோய்களிலேயும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் பாருங்க. டாக்டர்கள் நடக்கவே நடக்காது. டாக்டர்கள் ஒருவேளை மருத்துவ ரிப்போர்ட்டுகள் சொல்லலாம், இதில் இருந்து தப்பிக்கவே முடியாது, இந்த வியாதி சுகமாகவே முடியாது, இந்த வியாதியில் இருந்து எவரும் தப்பிக்க முடியாது, இந்த வியாதி குணமாக்க முடியாது, இந்த வியாதியில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. யார் சொன்னது? கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எதை விசுவாசிக்கிறவனுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையையும், கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் உங்கள் வியாதிகள், வருத்தங்கள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்கும் வண்ணமாய் எண்ணி முடியாத அதிசயங்களையும், mighty God, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்வார். நீங்கள் உபத்திரவத்தில், பாடுகளில், துன்பத்தில், நடுக்கங்களில் இருந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சரீரத்தின் எல்லா பாடுகளையும், உபத்திரவங்களையும் அவரே நீக்கி போடுவார். பாருங்கள், ஆதலினால் தான் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் மார்க் 1 அதிகாரத்திலே 14-15 வாக்கில் கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அவர் பிரசங்கிக்க தொடங்கினார் என்று பார்க்கிறோம். மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி சுவிசேஷத்தை
விசுவாசியுங்கள் என்று கர்த்தர் பிரசங்கிக்க தொடங்கினார். ஏன்னா ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டானே, தேவனுடைய ராஜ்யம் அவனுக்கு சமீபமாய் வந்து விடுகிறது. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய ஆளுகை, அவருடைய மகிமை, ஓ மைட்டி காட், அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் ஓ அதிசயமான பிரசன்னம் அந்த மனிதனுக்கு அருகாமையில் வந்து விடுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் வேதம் சொல்லுகிறது, நீ ரட்சிப்பின் வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுதே பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டீர்கள். நீங்கள் இப்படியாய் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இந்த இமை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் அவர் மூலமாக பேசப்படுகிறீர்கள், அவராலே கேட்கிறீர்கள். அவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தாலும் என்ன, கர்த்தர் சொல்கிறார், நானோ என் பிள்ளைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் சொன்னாரே. இப்பொழுதே உங்கள் ஜீவனுக்குள்ளே ஒரு பரிபூரணம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பரிபூரணம் உண்டாகட்டும். எல்லா கேன்சர் கட்டிகளும் மாறி போகட்டும். எல்லா போன் கேன்சர் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்திலே இருக்கிற எல்லா கேன்சர் ஆவியும் புறப்படட்டும். வலி வேதனைகளோடு இந்த அத்திமரம் ஓ லார்ட் இந்த ஜனங்களுக்குள்ளே ஓ தங்கி இருக்கிற அல்லது இவர்களுக்குள்ளே வேரூண்டி இருக்கிற இந்த பொல்லாத கேன்சர் என்கிற அத்திமரம் வேரோடு பிடுங்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. mighty name of Jesus. ஓ நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யாரெல்லாம் கிட்னி ஃபெயிலியரோடு இருக்கிறார்களோ, ஹார்ட் ஃபெயிலியரோடு இருக்கிறார்களோ, இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே எல்லா ஹார்ட் ஃபெயிலியரிலும் இருந்து லார்ட் எல்லா தளர்வுகள் எல்லா பலகீனங்களிலும் இருந்து இப்பொழுதே ஒரு சுகம், பரிபூரண சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மரித்த உறுப்புகள், பழுதாய் போன உறுப்புகள், செயல்படாது இருக்கிற சரீரத்தின் உறுப்புகளிலே ஓ நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலகீனமான அல்லது மரித்து போன அல்லது பழுதாய் போன உறுப்புகளுக்குள்ளே, அந்த நுரையீரல்களுக்குள்ளே, அந்த ஹார்ட்டுக்குள்ளே, அந்த இருதயங்களுக்குள்ளே, ஓ அந்த கிட்னி சிறுநீரகத்திற்குள்ளே தேவ வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கேன்சரால் மரித்து போன செல்கள் உயிரடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எலும்புகளுக்குள்ளும் இரத்தத்திற்குள்ளும் இருக்கிற எல்லா கேன்சர் ஆவியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம் இப்பொழுதே. mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே எல்லா விதமான பலகீனங்களும் மாறி போகும்படியாய், எல்லா சரீர உபத்திரவங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாய் பலவீனத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சரீரம் முழுவதும் கிரியை செய்கிற பலகீனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சரீரம் முழுவதும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கல்வாரி சிலுவையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக கல்வாரி சிலுவையிலே ஓ தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஓ mighty God எங்கள் சாபங்களை, பாவங்களை, எங்கள் வியாதிகளை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் விடுதலை உண்டாகும்படியாய், எல்லா மருத்துவர்கள் சொன்ன ஆபரேஷன்கள் இப்பொழுதே நடக்கும்படியாய், பழுதாய் போன ஓ சரீரத்தின் உறுப்புகள் சீரடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Lord, in the mighty name of Jesus, எல்லா பிரஷர் சுகர்களும் மாறும்படியாய் ஓங்கி வீசிய புயற் காற்றையும் எழுந்து நின்று எழுந்து வீசிய எழுந்து கொந்தளித்த கடல் அலைகளையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா இரத்த கொதிப்பு வியாதிகளும், எல்லா பிரஷர், எல்லா சுகர்களும் இப்பொழுதே மாறி போகட்டும். Right now I command the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சரீரத்தின் பலகீன கட்டுகள் உடையட்டும் Jesus mighty name. எல்லா சுகர் பிரஷர்களும் இறையாதபடி, மெஞ்சாதபடி, லார்ட் கொந்தளிக்காதபடி இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாகட்டும், சீராய் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty holy name of Jesus, எலும்புகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் மாறும்படியாய், என் தெய்வமே, என்
அன்பு சகோதர சகோதரிகளின் பாவங்களை இப்பொழுதே மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், குற்றங்கள், குறைவுகளை மன்னிக்கும்படியாய் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவும்படியாய். ஆமென். எங்களுக்காக கல்வாரி சொல்லுங்க, வாயை திறந்து எல்லாரும். எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி எங்கள் பாடுகளை, துக்கங்களை, வியாதிகளை, வருத்தங்களை, துன்பங்களை, உபத்திரவங்களை சுமந்து தீர்த்த எங்கள் கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு விடுதலை, பரிபூரண விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதி கட்டுகளும், பாவ கட்டுகளும், எல்லா பலகீனங்களும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, சங்கீதம் 103:3-4 சொல்லப்பட்டிருக்கிறபடி, என் தெய்வமே நீர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர் என்று வாசிக்கிறோமே. எங்கள் உயிரை எங்கள் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு எங்களை இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் முடிசூட்டுகிறவர் என்று வாசிக்கிறோமே. அந்த காரியங்கள் இப்பொழுதே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் அன்பு சகோதர சகோதரிகளையும், இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அவர்கள் யாராய் இருந்தாலும் சரி, அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னிக்கும்படியாய், அவருடைய நோய்களை எல்லாம் இப்பொழுதே குணமாக்கி அவர்களுடைய உயிரை, ஜீவனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உம்முடைய வார்த்தையின்படியே முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களை நன்மையினால் இவர்கள் வாங்கி திருப்தியாக்கும்படியாய், ஐயா, பலகீனமாய் கிடக்கிற இந்த பிள்ளைகளை கழுகுக்கு சமானமாய் இவர்களுடைய வயது திரும்ப வாழ வயது போலாகும்படியாய், தெய்வமே, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற நல்ல கர்த்தர் இப்பொழுதே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். காயம்பட்ட கரத்தை ஒவ்வொருவர் மீதும் வைக்கும்படியாய், எல்லா பலகீனத்தின் கட்டுகளும் இதோடு மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா உடல் உபாதைகளும் இன்றே சுகமுண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, இவர்களுடைய பாவங்களை நீக்கிய என் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லா வியாதிகளும், கண்ணிகளும், கட்டுங்கள், துன்பங்கள், வலிகளில் இருந்து இப்பொழுதே விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த அற்புதமாய் சுகமாக்கப்பட்ட மனிதனை குறித்து சொன்னீங்களே, இனி அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடிக்கு, அதிக கேடான நோய்கள் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொன்னீங்களே சுவாமி. அப்படியே இனி நாங்கள் பாவம் செய்யாதபடி, இனி எந்த மீறுதல்களும், எந்த குறைவுகளும், எந்த அநீதிகளும், எந்த விதமான கசப்பின் வேர்களும், எந்த கோபமும், மூர்க்கமும், எந்த பெருமையும், எந்த விதமான மன்னிக்க முடியாமையும், கெட்ட குணங்கள் ஒன்றும் எங்களில் இல்லாதபடி ஆவியின் கனிகளால் நிறைந்து வாழுகிற பரிசுத்தம் வாழ்வுள்ள வாழ்க்கை, ஐயா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளால் தேவ சமூகத்தில் வாழுகிற நிற்கிற ஒரு பாக்கியம் உண்டாகட்டும். கர்த்தர் இறங்குவீராக, பலப்படுத்துவீராக. எல்லா துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகளிலும் இருந்து இப்பொழுதே என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க சமூகத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதே உங்களுடைய தழும்புகளினால் சுகம் உண்டாகிறதற்காக ஐயா நன்றி செலுத்துகிறோம் ராஜா. யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறபடி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், ஐயா, வியாதியோடும் கஷ்டங்களோடும் வலிகளோடும் துன்பங்களோடும் இவர்கள் கெட்டு போகாமல், உம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவர்கள், அதை ஏற்றுக்கொண்டவர்கள், ஐயா, உம்முடைய சத்தியத்தின்படி நடப்பதாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறவர்கள், இவர்கள் எவரும் கெட்டு போகாதபடி, எந்த வியாதி துன்பம் வருத்தங்களிலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அல்லவோ எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவை கொடுத்தீரே. அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் எங்கள் மீது அன்பு கூர்ந்தீரே. அந்த அன்பின் ஐக்கியம், அன்பின் வல்லமை, அந்த அன்பின் தியாகம், நன்றி செலுத்துகிறோம். திருக்குமாரனின் கல்வாரி சிலுவை தியாகத்தினால் உண்டாகிற சுகம், விடுதலை, ஆரோக்கியம், வெற்றி, ஐஸ்வர்யம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுதே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபையும் இரக்கமும் காருண்யம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் அன்பரும் ஆத்ம ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கடந்த 3 நாட்களாக காலை ஜெபத்திலே இந்த அற்புதமான தீராத வியாதிகள் மாறும்படியான, தீராத வியாதிகள் தீரும்படியான அற்புதமான ஜெப வேண்டுதல்களை செய்திருக்கிறோம். நிச்சயமாக அவற்றை கேளுங்கள், அதன்படியே செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள். அந்த விசுவாச ஜெபம் நிச்சயமாய் பிணியாளி நீங்களா இருந்தாலும் சரி, உங்களோடு இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அது பலன் செய்யும். இங்கே பிரசங்கிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள் என்று விசுவாசியுங்கள். நான் வேதத்திற்கு புறம்பாய் பேசிய அல்லது வேதத்தில் இருந்து எடுத்து பேசிய காரியம், வேத வசனங்கள் எல்லாம் தேவ வார்த்தைகள் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது நிச்சயமாய் பலன் செய்யும். நீங்கள் சுகமடைவீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தரை உங்களை ஆசீர்வதித்து விடுவித்து ரட்சித்து உங்களை உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார். நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். அநேக வியாதிஸ்தர்கள் துன்பத்தில் வருத்தத்தில் தூங்க முடியாமல் தவிக்கிற மரண படுக்கையில் இருக்கிறவர்களை இது விடுவிக்கும். நீங்களும் நன்மை செய்வீர்கள். கர்த்தர் உங்கள் உபத்திரவத்தை மாற்றுவார், உங்கள் வேண்டுகோளை விண்ணப்பத்தை கேட்டு எடுப்பார்.